அன்பு நெஞ்சங்களே, அற்புத மக்களே, உங்களோடு நாம் தொடர்பு கொண்டு தொடர்ந்து பயணப்பட்டு வருகிறோம். நாம் ஒவ்வொன்றாக பார்த்து வருகிற போது நாம் மிக சிறப்பாக ஒன்றை பார்த்தோம். போதகன், காரகன், பாசகன், வேதகன் என்பதனை பற்றி. இது விஞ்ஞான ரீதியாக பார்ப்போம் என்று நாம் சென்ற எபிசோடிலே சொன்னோம். அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுகிறேன். மின்னல் தாக்கி இறப்பதும், இடி விழுந்து மரம் கருகி விடுவதும் அன்றாடம் செய்தியில் பார்க்கிறோம். எப்படி? விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது? பனிக்கட்டியாக இருக்கின்ற மேகம் ஒன்றோடு ஒன்று மோதும்போது ஏற்படுகின்ற மின்சார சக்தி மின்னல் இடி என்கிறது. நம்புகிறோமே, நாமும் அனுபவிக்கிறோமே. வெறும் மேக கூட்டங்கள் காற்றின் வீச்சில் கலைந்து போகும் புகை மூட்டங்களுக்கே அந்த சக்தி இருக்குமாயின், அண்டம் முழுவதும் பல கோடி கிலோமீட்டர்கள் உள்ள கிரக சக்தியிடம் ஈர்ப்பு விசை இருக்காதா? அந்த ஈர்ப்பு விசையை தாங்குகின்ற அல்லது எதிர்க்கின்ற சக்தி நம் உடலின் காந்த சக்திக்கு வேண்டாமா? நம் திசாபுத்தி கிரகத்தின் காந்த ஈர்ப்பு விசையை நம் உடல் எந்த அளவு பிரதிபலிக்கிறதோ அல்லது எந்த அளவு ஏற்றுக்கொள்கிறதோ அதன் வலிமையால் தான் சாதகனும் வேதகனும் நம்மை செயல்படுத்த முடியும் இல்லையா அன்பர்களே? அதனால்தான் பயணத்தில் சொல்லுகிறேன், நம் ஆற்றலை, லக்னாதிபதியின் மின்காந்த ஆற்றலை நம் உடலில் மிகைப்படுத்தி கொள்ள அதற்குரிய மரங்கள் மூலம் பெற வேண்டும் என்று சொல்லுகிறேன். இது மூட நம்பிக்கை அல்ல. மரங்களின்பால் உள்ள சக்தி பெறும் ஆற்றல் தரும் அற்புத நம்பிக்கை. வாருங்கள், மரம் நடுவோம், மரணம் தவிர்ப்போம், நாம் பயணப்படுவோம். ஒவ்வொரு லக்ன அதிபதிகளுக்கும் ராசி அதிபதிகளுக்கும் என்ன மரங்கள் என்பதனை பார்த்து கொண்டே வருகிறோம். விருச்சிக லக்ன அன்பர்களே, உங்கள் லக்னாதிபதி செவ்வாய். செவ்வாய் ஆட்சி பெறும் வீடு. செவ்வாய்க்கு 2 வீடுகள், ஒன்று மேஷம், 2 விருச்சிகம். விருச்சிகத்திற்கு சூரியன் நட்பு, சுக்கிரன் நீச்சம். செவ்வாய் ஆட்சி, புதன் சமம், குரு நட்பு, சுக்கிரன் சமம், சனி பகை, ராகு கேது உச்சம். பாகை வேறுபாடே காந்த ஈர்ப்பு விசை மாறுபட காரணம். மேஷத்திற்கு முன்பே சொல்லியிருக்கிறேன், உங்களின் பாகை 2211 இருந்து 240 வரை. செவ்வாயின் குணங்களை, அதன் புவியீர்ப்பு விசையை பயணம் 3 தெளிவாக்கி இருக்கிறேன். அதை கேளுங்கள். உங்களுக்கான மரங்கள்: சிம்சுபா மரம், பூவன், தூங்குமூஞ்சி, மகிழம், பூமருது, குங்குமரம், தேக்கு, பூவரசு, வேம்பு. நண்பர்களே, இந்த மரங்களில் ஏதேனும் ஒன்றை உங்கள் கைகளால் நட்டு உங்கள் கரங்களால் நீர் வார்த்து அதை வளர்த்து வாருங்கள். வானம் வசப்படும். திசாபுத்திகளில் ஏற்படும் தீய பலன்களை, கோள்களின் காந்த சக்தியை மரங்கள் மூலம் பெறுகின்ற தாங்கள் தீய பலனில் தீவிரத்தை தவிர்க்க முடியும். சுபபலனின் சுகபோகத்தை அனுபவிக்க முடியும். மரம் நடுகின்ற நாள் செவ்வாய் என்று வரும் செவ்வாய் ஓரை, நவமி என்று வரும் செவ்வாய் ஓரை. ஜாதகரை பார்த்து கோச்சார கிரகங்கள் தங்களின் லக்னத்திற்கு நன்மை செய்யும் நேரமாகவும் குறித்து கொண்டு மரம் நடவும். தனம், குடும்பம், வாக்கு பலிதம், புத்திரபாக்கியம், பூர்வ புண்ணியம் இவைகள் சிறுக சிறுக சேர்த்து நம்மை சிறப்படைய வைக்கும். என் நண்பர்களே, மரம் நட்டு அதன் மூலம் கிரகங்களின் காந்த சக்தியினை அதிகமாக பெறுவோம். நிச்சயமாக வருங்கால சந்ததியினருக்கு பிராணவாயு கொடுக்கவாவது மரம் நட்டுத்தான் தீர வேண்டும். இல்லையினால் வருங்கால சரித்திரம் நம்மை பாழ்படுத்திவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனதருமை நண்பர்களே, என்னோடு இவ்வளவு தூரம் பயணப்பட்டு விட்டீர்கள். இன்னும் கொஞ்சம் பொறுமையாக காத்திருங்கள். தேடுதல் நமது வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கிறது. தேடுதல் தேடுதல் தேடுதல். தினம் எதையாவது எங்கேயாவது யாரிடமாவது தேடிக்கொண்டும் பெறுவதற்கு முயற்சி செய்து கொண்டும் தான் இருக்கிறோம். ஆனால் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் சரியானதை தேடுகிறோமா என்பதுதான் நமக்குள்ள வேறுபாடு. கொக்கு வேட்டைக்கு செல்பவன் கொக்கை தேடி காடுமலை அலைய வேண்டியதில்லை. மீன் உள்ள குளக்கரைக்கு போனாலே போதும். அதுபோலத்தான் நமது வாழ்க்கையின் சுகங்களை, அமைதியை, நிம்மதியை, ஆரோக்கியத்தை எங்கெங்கோ தேடி அலைந்து மருத்துவமனையே தஞ்சமென இருந்து கிலோ கணக்கில் ரசாயன மருந்துகளை உட்கொண்டு வேதனைப்பட்டே வேரோடு சாய்ந்து விடுகிறோம். இயற்கையை மறந்தோம். இயற்கை உணவை மறந்தோம். இதயத்தின் அன்பை, கருணையை மறந்தோம். இறைவன் படைத்த தாவரங்களை அழித்து ஆனந்தப்பட்டோம். நமது ரிஷிகள், ஞானிகள், அவதார புருஷர்கள் சொன்னதென்ன? வானமண்டலத்தில் இருக்கும் ஆத்மா என்ற உயிரானது மழைத்துளி வழியாக தாவர சங்கமத்தின் வாயிலாக வந்து நம் உடலுக்குள் சென்று ஆண் உயிராகவும் உயிரணுவாகவும் பெண் சினைமுட்டையாகவும் உருமாறி உயிர் பிறக்கிறது, வளர்கிறது, வாழ்கிறது. நாம் தான் மரங்களையும் தாவரங்களையும் வளரவிடுவதே இல்லையே.
தற்போது குழந்தை பிறப்பும் மலட்டுத்தன்மையும் அதிகரித்து விடுகிறது என்ற ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. நம்மிடம் அனைத்தும் இருக்கிறது. வான்மண்டலத்தின் அனைத்து சக்திகளும் நம்மை அடையவே மரங்கள் உதவுகின்றன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அன்பான தனுசு ராசிக்காரர்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.